Hello friends, welcome to English Easylearn. Today I am not going to give you any lessons. Today I am not going to give you any passage. So just I would like to get feedback from you. That's the reason I am posting this video. And please friends, those who are watching my video, the previously around 12-13 videos I have posted, that is English through Tamil. How do you find it? Is it easy? Or do I need to change anything? Do I need to change anything? Or do I need to go further? Or sir, it is a very easy passage. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இது தேவையில்ல, நீங்கள் வேறு அடுத்த லெவலுக்கு போங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதே வழியில் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? ஸோ பிகாஸ் ஐ எம் நாட் கெட்டிங் எனி கமெண்ட்ஸ். அதிலிருந்து நினைக்கும் போது என்னடா எவ்வளவோ வீடியோ போடுறோம், மக்கள்கிட்ட இருந்து ஒரு கமெண்ட்டும் வரலையே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படுது. ஸோ அதனால் ப்ளீஸ் ஒரு கமெண்ட் கொடுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை திரும்ப திரும்ப வேறு ஏதாவது மாற்றம் தேவைப்படுதா? ஸோ வாட் இஸ் த மிஸ்டேக் ஐ மேக்? ஸோ இஃப் யூ புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ், இது இஸ் த ரைட் வே சார், ப்ரொசீட் சார், ஸோ கோ வித் மெனி மோர் திஸ் கைண்ட் ஆஃப் பேசேஜ் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வேணாம் சார், அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போங்க, ஸோ ஸ்டார்ட் வித் கிராமர் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை ஒரு லெசன், அதாவது ஒரு 10th ஸ்டாண்டர்டோ இல்லை 8th ஸ்டாண்டர்டோ இல்லை 6th ஸ்டாண்டர்ட், இல்லை வேறு ஏதாவது லெசன்ஸ் மூலிமா சொல்லித்தாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை கம்யூனிகேஷன் லைக் கான்வர்சேஷனலாக கொண்டு போங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை சார் நல்ல கிராமர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை டென்ஸ் சொல்லிக் கொடுங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கொண்டு போங்க, இல்லை வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படி கொடுங்க, இல்லை வந்து யூ ஸ்டார்ட் லைக் எ சென்டென்சஸ், நவுன், அட்ஜெக்டிவ்ஸ் அந்த மாதிரி போங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருந்தால், ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் my lessons and my classes? So enna how I learned and how children learn. சில்ட்ரனுக்கு ஒரு வேர்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இதை படிச்சுக்கடா, டிக்ஷனரியில் போய் தேடி படுறா அப்படின்னு சொன்னால் they will not learn. So when we start to teach, when we go through the lessons from small class onwards, they are learning. They are not separately taught any spoken separately. So we go with the lessons and we start to speak, we communicate in the classes. As we start to communicate, they learn to speak. They get the new vocabularies from the lessons. This kind of lessons, they get the new vocabularies. Those new vocabularies they apply in their sentences. அந்த மாதிரி தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அதனால தான் நான் இந்த மாதிரியான பேசேஜ் எடுத்தேன். ஆனால் நீங்கள் யாரும் கமெண்ட் கொடுக்காததை நினைக்கும் போது, ஒருவேளை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இல்லை சும்மா வீடியோ போடுறானே டச் பண்ணி விடுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக டச் பண்ணி விடுறீங்களா தெரியல எனக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா உங்களுடைய வேல்யூபுளான டைமை தயவுசெய்து என்னுடைய வீடியோ பார்த்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது சப்போர்ட் பண்ணுதுன்னு நினச்சா மட்டும் பாருங்கள். இல்லைனா எனக்காகலாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து 100கணக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், ஆனால் எது நமக்கு வேல்யூபுளாக இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமேலாம் பார்க்காதீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 50 பேர் பார்க்குறீங்க. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ that will help me to put or continue this. இல்லை I will try with some other techniques, some other tools I will find out. So thank you friends that continuously watching, and please support me, and that's what I again ask you, please comment me whether this is the right way I am proceeding or there is something wrong, because always the feedback is needed.